சார், இந்த 25ஆம் தேதி இந்த எஃப்ஐஆர் ஃபைல் செய்யப்பட்ட பிறகு அந்த எஃப்ஐஆர் வெளியில் வந்துருச்சு அப்படிங்கும்போது உட்காந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்தாரு அண்ணாமலை. அப்போதே அவர் சொன்னார், இந்த சார் யார் யார்கிட்டெல்லாம் பேசினாருங்கிற சிடிஆர் ரிப்போர்ட் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த தேதியிலிருந்து 25ஓ 26ஓ அவர் சொன்னார். சரிங்களா? தேதி அடுத்த நாள் ஏதோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வர தீர்ப்பு நேற்று தண்டனை விபரங்கள் அறிவிக்கப்பட்டது. அந்த தேதியில் வர யார் யாரெல்லாம் பேசினாருன்ட்டு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு இன்னைக்கு இவர் சொல்கிறாரு. சார், ட்ராயோட ரூல் ரொம்ப ஸ்ட்ராங்கானது சார். ட்ராயினுடைய ரூலு, நீங்கள் யார் ஒருவருடைய தொலைபேசியினுடைய சிடிஆர் ரிப்போர்ட்டையும் நீங்கள் வாங்க முடியாது. வித்தவுட் எஃப்ஐஆர் நம்பர் இல்லாமல் நீங்கள் யாருடைய நம்பரையுமே நீங்கள் இந்த ரிப்போர்ட்டையுமே வாங்க முடியாது. நீங்கள் ஒருவேளை அப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்லி இல்லீகல். அது பனிஷபிள். அது எங்களுக்கு சந்தேகம் என்னன்னா, நீங்கள் கச்சத்தீவினுடைய விவகாரத்தையே அமைச்சகத்திலே வேலை செய்யாத ஒருத்தன் பேரில் வாங்கினவர் தான் அண்ணாமலை. ஏன்னா அதோட எல்லா டாக்குமெண்ட்டும் நான் வச்சிருக்கேங்கிறதுனால நான் பகிரங்கமாக சார்ஜ் பண்ணுறேன். ஹோல் மினிஸ்ட்ரி, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியே ஆமாம் அண்ணாமலை செய்த அரசியலுக்காக அவ்வளவு தரங்கட்ட ஒரு வேலையை செய்தது அப்படிங்கிறது எனக்கு உறுதியாக தெரியும். அதனால் நான் சொல்கிறேன் சார், இந்த சிடிஆர் ரிப்போர்ட் படி அண்ணாமலை நாட் ஒன்லி ஞானசேகரனுடைய சிடிஆர் ரிப்போர்ட் மட்டும் எடுக்க கிடையாது, கோட்டூர் சண்முகத்தினுடைய சிடிஆர் ரிப்போர்ட்டும் எடுத்திருக்கிறாரு. இதில் மா சுப்பிரமணியம் சம்பந்தப்பட்டிருக்காருன்னா கோர்ட் அவருக்கு தண்டனை கொடுக்கட்டும், போலீஸ் கூப்பிட்டு விசாரிக்கட்டும், பிடிச்சி ஜெயிலில் கூட போட்டு எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த டாக்குமெண்ட்ஸ் எப்படி கிடைச்சது? ரெண்டாவது, இந்த டாக்குமெண்ட்டை ஒருவேளை கொண்டு போய் கோர்ட்டில் போலீஸ்கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் உனக்கு எப்படி கிடைச்சதுன்ட்டு அவர் ப்ரூஃப் பண்ணி ஆகணும். இந்த சிக்கல்லாம் சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ரொம்ப லாவகமாக தன்னுடைய அரசியல் விளையாட்டை திரு அண்ணாமலை விளையாண்டுருக்காரா சார்? இல்லை, முதல்ல நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தொடங்குறேன். இந்த வன்புணர்வு, இது மாதிரி பெண் சீண்டல் உட்பட அனைத்து வழக்குகளும் எப்படி தீண்டாமை வழக்கு நம்ம நாட்டில் நடைபெறுகிறதோ அதுபோல் பெண் சீண்டல்களும் வன்புணர்வு வழக்குகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது சமூகத்தின் அவலம், இது தேசத்தின் சோகம். அதனால இதை வைத்துக்கொண்டு யாரும் அரசியல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு பேசுவது நாகரிகமானது அல்ல. முதல்ல அண்ணாமலை அவர்கள் சிடிஆர் ரிப்போர்ட், கால் டீட்டெயில்ஸ் ரிப்போர்ட் அவர் கையில் இருந்திருந்த இவ்வளோ டாக்குமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு விசாரணை நடக்கிற பொழுது, நல்லா நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க, உயர்நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி 3 பெண் ஐஏஎஸ் அதிகாரிகள் அவர்களை கொண்ட விசாரணை குழு விசாரித்து அறிக்கை கொடுத்திருக்கிறது. அண்ணாமலை தான் ஒன்லி ஐபிஎஸ் ஆஃபீஸர் இல்லை இந்தியாவில், இவங்க 3 பேரும் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ். அவர்கள் அதுவும் பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், அவங்களை வைத்து ஒரு விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். ஒருவேளை அண்ணாமலை, ஏன்னா இந்த அரசாங்கம் என்ன வேணாலும் செய்யும், இந்த கால் டீடைல்ஸ் ரிப்போர்ட் அண்ணாமலைக்கு ரகசியமாக கூட கிடைச்சிருக்கலாம். அப்படி கிடைச்சிருந்தாலும் சார், அப்படி இருங்க, நான் ஒரு வாதத்துக்காக சொல்றேன். அண்ணாமலை உத்தம புத்திர, பல வழக்குகளை கண்டுபிடிக்கிறவர். கத்துவா கேஸை பத்தி நான் பேசுவேன், நிறைய வழக்குகளை பத்தி நான் பேச வேண்டியிருக்கும். ஆனா அந்த உத்தம புத்திரன் ஏன் வழக்கு நடக்கிற பொழுது இந்த அதிகாரிகளை சந்தித்து என்னிடம் கொஞ்சம் டீடைல்ஸ் இருக்கிறது, இந்த வழக்குக்கு பயன்படும் என்று ஏன் சொல்லவில்லை? ஓகே, அப்ப அப்படி சொல்லி இருந்தாருன்னா அவருடைய நேர்மையை நம்ம பாராட்டி இருக்கலாம். உண்மையாகவே ஒரு சகோதரிக்கு நீதி வேண்டும் என்பதற்காக இவர் போராடுகிறார் என்று புரிந்து கொள்ளலாம். ஆனா வழக்குக்கு முன்னாடி சொல்றாரு, வழக்கு முடிஞ்ச பிறகு சொல்றாருன்னா அப்ப அவருக்கு ஏதாவது ஒரு கெட்ட நோக்கம் இருக்கிறது. நீங்க தலைப்புல சொன்ன மாதிரி அரசியல் செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஒண்ணு, ஒரு கட்சியில இப்ப நீங்க பொள்ளாச்சி வழக்கு எடுத்தா அதுல அதிமுக இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதிமுக உறுப்பினரை நீக்கி இருக்கிறாங்க. எல்லாரும் பத்திரிகைக்கு முன்னாடி செய்தி வந்தது, நான் ஒன்று ரகசியத்தை சொல்ல. அன்னைக்கு வழக்கை எப்போ பதிவு பண்ணீங்க? நடந்த சம்பவத்துக்கு பிறகு 5 நாளுக்கு பிறகு பல போராட்டங்களை தெருவிலையும் நாடு முழுவதும் நடத்திய பிறகுதான் வழக்கை பதிவு செய்யப்படுகிறது. அது எத்தனை வருஷம் நடந்தது? 5 வருஷத்துக்கு மேல நடந்திருக்கு. இது 23ஆம் தேதி நடக்குது, 24ஆம் தேதி வழக்கு எஃப்ஐஆர் போடப்படுகிறது, 25ஆம் தேதி அந்த அக்யூஸ்ட் ஞானசேகரன் கைது செய்யப்படுகிறான். அதுல ஒரு அரசியல் நேர்மை இருந்திருக்கிறது. முதலமைச்சருடைய வார்த்தையில சொல்லணும்னு சொன்னா, யார் என்பதல்ல பிரச்சனை, எந்த கட்சிக்காரன் என்பதல்ல பிரச்சனை. ஒரு தவறு நடந்தால் தவறு நடக்கும் இந்த சமூகத்தில். இது ஒரு பொல்லாத சமூகம். இந்த பொல்லாத சமூகத்தில் நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது உண்மை. அது எந்த கட்சிக்காரனா கூட இருக்கலாம். ஆனால் தவறு நடந்த பிறகு அந்த அரசாங்கம் எப்படி செயல்பட்டு இருக்கிறது என்பதுதான் இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய ஒரு பிரச்சனை. இந்த அரசாங்கம் மிகச்சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த எஃப்ஐஆர் லீக்கை பத்தி கூட அண்ணாமலை அன்னைக்கு சொன்னார். இந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணது யாருங்கிறது பத்தியும் கோர்ட்ல பேசப்பட்டிருக்கிறது.
அது முன்னாடியும் பேசப்பட்டிருக்கிறது. எஃப்ஐஆர் லீக் பண்ணது நிக்கு நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் தான் லீக் ஆயிருக்கு. அந்த சிஸ்டத்தை மாற்றும் போது அது எப்படியே கசிஞ்சிருச்சுங்கிறாங்க. அப்ப திட்டமிட்டு அண்ணாமலையை சேர்ந்தவர்கள் தான் இதை லீக் பண்ணிருப்பாங்களா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த நடந்த முறை அந்த சார் யாருன்னு சொல்றாங்கல்ல, வேற பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு இவர்கள் அரசியல் செய்வதற்கு வேற எந்த பிரச்சனையும் கிடைக்கல. பாஜகவோட அதிமுக கூட்டணி சேர்ந்ததற்கு பிறகு பழனிசாமிக்கு அரசியல் பேசுவதற்கு பிரச்சனைகளே இல்லை. அப்ப அந்த சார் யார் என்பதுதான்ங்கிறாங்களே, அதை பற்றி ஒரு பெரிய புலனாய்வு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த புலனாய்வு வந்து ஃபோரன்சிக் சயின்ஸ் தடய அறிவியல் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த போன் இருக்குல்ல, இந்த போனு முன்னாடி ஒரு டேட்டு பின்னாடி ஒரு டேட்டுன்னு எடுத்துக்க மாட்டாங்க. என்டையர் கால் ஹிஸ்டரியே போலீஸ் எடுத்திருப்பாங்க. ஓகே. அதாவது ஒருத்தர் 2 பேரோட போன் மட்டும் இருக்காதுங்க. அவருடைய போன்ல என்னென்ன நடந்திருக்கு, அவர் இதுல என்னென்ன படங்கள் இருந்திருக்கு, என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்குது என்பதை முழுவதுமாக தான் பார்த்திருப்பாங்க. அந்த ஒரு நாளைக்கு மட்டும் பார்க்கல. நல்லா கவனிங்க, ஒரு போன்ல என்ன ரெக்கார்ட் ஆயிருக்குங்கிறத ஒரு நாளைக்கு மட்டும் பார்க்கல, 23, 24, 25க்கு மட்டும் பார்க்கல, முழுவதும் பார்த்திருக்கார்கள். அந்த தடய அறிவியல் சோதனை ரிப்போர்ட்டை வாங்கி கொடுத்திருக்காங்க. இதுதான் அந்த போலீஸ் ரிலீஸ் பண்ணிருக்க ரிப்போர்ட். அது மட்டும் இல்லாம ஏர்டெல்லுடைய ஆபீசரை கூப்பிட்டு ஒரு விட்னஸ் அவர் வந்து 21வது விட்னஸ் நினைக்கிறேன், 20 21வது விட்னஸா கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அப்ப அதுல போன்ல வந்து சுப்பிரமணியத்துல பேசிருக்கலாம், சண்முகத்துல பேசிருந்தா எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கணும்ல. அப்போ வந்து தடய அறிவியல் துறையில போய் இவங்க வாயை கட்டி விட்டாங்களா? ஏர்டெல் பாரதி மிட்டல போய் இவங்க தான் விலைக்கு வாங்கிட்டாங்களா? அப்ப ஒரு நேர்மையோட பேசணும்ல. அதனால வந்து இதெல்லாம் பொய்ங்கிற மாதிரி பேசுறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பிரச்சனையை இன்னைக்கு வந்து ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு பிரச்சனையை மிகப்பெரியதாக அரசியல் ஆபத்துக்காக பயன்படுத்தினால் அது நீங்கள் அந்த சகோதரிக்கு செய்கிற உதவி அல்ல, உபத்திரவம் என்பதை அண்ணாமலை போன்ற போலீஸ் ஆபீசர் புரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல. ஓகே ஓகே ஓகே.